அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அத்விதானந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பின் கீழ் வரும் 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே நடக்கின்றேன், அந்தோ முன் நடந்த வழி அறியேன். ஊனமிகும் ஆணவமாம் பாவி எதிர்ப்படுமோ, உடைமையெல்லாம் பறித்திடுமோ, நடை மெலிந்து போமோ, ஈனமுறும் அகங்கார புலி குறுக்கே வருமோ, இச்சையெனும் ராக்காத பேய் என்னை பிடித்து கொள்ளுமோ, ஆன மலத்தடை நீக்க அருட்துணைதான் உருமோ, ஐயர் திருவுளம் எதுவோ யாதும் அறிந்திலேனே. இதுதான் இந்த 10வது பாடல். இதுக்கு விளக்கம்: மணிகள் நிறைந்த திருச்சிற்றம்பலத்திலே ஞான நடம்புரிகின்ற இறைவனின் திருவடிகளை காண்பதற்கு நடந்து போகின்றேன். ஆனால் நான் முன்பு நடந்து சென்ற நன்னெறியை மறந்துவிட்டேன். இப்போது நான் போகின்ற வழியில் ஆணவம் என்னும் பாவி எதிர்பட்டு எனது நற்பண்புகளை கவர்ந்து கொள்ளுமோ, என்னுடைய நடையும் சோர்ந்து போகுமோ, கீழ்மைப்படுத்தி வீழ்த்தும் அகங்காரம் எனும் புலி குறுக்கே பாய்ந்து கெடுக்குமோ, இச்சை எனும் இராட்சச பேய் என்னை பற்றி கொள்ளுமோ, இவ்வாறான மேற்சொன்ன மலத்தடைகளை போக்கிக் கொள்வதற்கு நின்னுடைய திருவருள் துணை நிற்குமோ, தலைவராகிய உம்முடைய திருவுள்ள குறிப்பை இன்னதென்று அறியாது இருக்கின்றேன் அப்படின்னு தான் இந்த 10வது பாடலை இயற்றியிருக்காங்க. அப்போ இதனுடைய உட்கருத்து, இந்த பாடலுடைய உட்கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய திருவடிகளை நாம் பார்க்கணும். அதற்கு தடைவாக இந்த மலங்கள்லாம் இருக்குது. ஆணவம், அகங்காரம், இச்சை. இந்த மலைகளெல்லாம் தவிர்ந்தாதான் நம்ம அந்த இறைவனை காண முடியும் அப்படின்றது தான் இந்த பாடலை ஏற்றிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல பதிவுகளை பார்த்துருக்குறோம் இந்த ஆணவத்தை பற்றி. இங்கே மீண்டும் இந்த பாடலில் அதை பற்றி சொல்கிறதுனால ஒரு இன்னொரு பார்த்துடலாம். ஆணவம், அந்த அகங்காரம் சொல்கிறாங்க, இச்சை. இதுக்காக இந்த திருவருட்பால வள்ளல் பெருமான் இதை பற்றிலாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, இச்சை அப்படின்னு சொல்லி அவர் சிறப்பான ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அதை பார்ப்போம். இச்சையை போக்குறதுக்கு ஒரு சிறப்பான பாடல் பாடியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆணவம், அகங்காரத்துக்கு வள்ளல் பெருமான் ரெஃபரன்ஸு உரைநடையில் தெளிவாக இருக்குது. அதை பாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உரைநடை பகுதி ஆணவ மல நிவர்த்தி, அதாவது 87வது தலைப்பாக வருது. மனுஷ்ய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள கொடுமா என்றால், இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது ஆண்டவர் அருளால் சுத்ததேகம் பெற்றவர்களால் தான் முடியும். அது அருள்வழி கிடைத்தால் அத்தருணமே சுத்த காரணமாய் நிற்கும். ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. மாயா காரியமான இந்த தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீக்கப்பட்டு சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பழக வேண்டும். இதற்கு பிரமாணம்: ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாரீர், வாடாது இரு என்றீர் வாரீர் அப்படின்னு சொல்லி ஆணவ மல நிவர்த்தின்ற தலைப்பில் இதை சொல்கிறாங்க.
இதில் தெளிவாக சொல்கிறாங்க, மனுஷ்ய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடுமா என்றால், இது நல்லது இது கெட்டது என பகுத்தறியும் ஞானத்தால் விஷய ஞானங்களை கரணங்களில் செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆன்மாவிற்கு வந்து ஆணவம் வந்து இயற்கையாகவே இருக்குது. அதை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னா மாயா காரியமான இந்த தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீக்கப்பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். அப்போ அந்த ஆண்டவருடைய அருள் இல்லாமல் நம்ம இந்த வந்து அந்த ஆன்மாவில் உள்ள அந்த ஆணவ மலத்தை நீக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஆண்டவர் அருள் அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, இடைவிடாது நன்முயற்சியின் கண் பழக வேண்டும். இதற்கு பிரமாணம் ஓடாது மாயையை நாடாது நன்னறி ஊடாது இரு என்றீர் வாரீர் வாடாது இரு என்றீர் வாரீர். இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆண்டவருடைய அருள் இல்லாமல் இந்த ஆணவத்தை நீக்க முடியாது. ஏன்னா ஆன்மாவிற்கு ஆணவம் வந்து இயற்கையாகவே இருக்குது. அப்போ அந்த அருளை பெறாமல் அதை நீக்க முடியாதுன்றாங்க. அதுக்கு அந்த அருளை பெறுவதற்கு நன்முயற்சியில் இருங்க, மாயையில் போய் மாட்டிக்கிறாதீங்க. நன்முயற்சி பண்ணி அந்த மாயையிலிருந்து விலகி நீங்கள் வந்து அப்போ தான் இது பண்ண முடியும், நன்முயற்சியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க தத்துவ வெற்றி அப்படின்ற தலைப்பில் உரைநடையில் அருமையாக சொல்கிறாங்க. இந்த பாடல் பாருங்கள். எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கு ஓர் அதிகார குருட்டு முடப்பயலே, இத்தனை நாள் பிடித்தது உனை கண்டுகொண்டு துரத்திடவே இன்னும் அரை கணம் தரியேன், இக்கணத்தே நினது பொத்திய சுற்றத்துடனே போய்விடுதி இலையேல் பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன் நினைவிலையோ சத்தியம் அதாவது பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன் நினையே சத்தியம் சொன்னேன் எனை நீ அறியாயோ ஞான சபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே. அருமையான இந்த பாடல். இதில் சொல்கிறாங்க, எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டு அறைக்கு ஓர் குருட்டு முடப்பயலே. ஆணவம்ன்றது வந்து ஒரு இருட்டு அப்படின்றாங்க. அது வந்து சாதாரண இருட்டு கிடையாது, அந்த ஆன்மாவை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அக இருட்டு. அந்த ஆன்மாவை வந்து அறியக்கூடிய அந்த அறிவையே மறைக்குது. நான் ஆன்மா அப்படின்ற அந்த உணர்வை முற்றிலும் மழுங்கடிச்சு கொஞ்சம் கூட காட்டாது, வெளியவே காமிக்காம மறைக்கக்கூடிய அந்த இருட்டு அப்படின்றாங்க. இது வந்து குருட்டு முடப்பயலே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெவியாகவே வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இத்தனை நாள் பிடித்தது உன்னை கண்டு துரத்திடவே, அதாவது உன் கூடவே நான் இருந்தது, நான் விழிப்போட தான் இருக்கேன், நீ என்னென்ன வழியெல்லாம் வர்றேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்டேன், உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன். அப்போ கடவுளுடைய இங்கேயும் சொல்கிறாங்க பாருங்கள், கடவுளுடைய அந்த அருள்னால உன்னையே கொல்லுவேன்னு தான் சொல்கிறாங்க. முன்னாடி உள்ள அந்த ஆன்ம மல நிபத்தில் என்ன சொன்னாங்க, அந்த கடவுளுடைய அருள்னால தான் இந்த ஆணவத்தை வந்து நம்ம நீக்க முடியும், ஆன்மாவில் உள்ள அந்த ஆணவத்தை நீக்க முடியும்னு சொன்னாங்க. இங்கேயும் சொல்கிறாங்க பாருங்கள், பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன். வேறு எந்த வழியினாலையும் அதை வந்து நம்ம போக்கிக் கொள்ள முடியாது, கடவுளுடைய அருள் தான். அந்த கடவுளுடைய அருளை நம்ம பெறணும் அப்படின்னா ஜீவகாருண்யம் ஒன்று தான் வழி. வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த ஜீவகாருண்யம் பண்ணி தான் அதன் மூலமாக தான் அருளை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த அருள் நம்மளுக்கு பூரணமாக கிடைக்கும் போது தான் இந்த ஆணவம் வந்து நம்மளை விட்டு நீங்கும். வேறு எந்த வழியாலும் இந்த ஆணவத்தை நீக்க முடியாது. தெளிவாங்க சொல்கிறாங்க. பொத்திய சுற்றம் அப்படின்றாங்க. இந்த பொத்திய சுற்றம்ன்றது வந்து ஆணவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அறியாமை தான் அதோடைய இயல்பாக இருக்குது. அந்த அறியாமை அங்கேருந்து தான் எல்லா தீமைகளுமே உண்டாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பொத்திய சுற்றம்னா அதோடு கூட இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அது எல்லாமே நம்ம நீக்கணும். அது நீக்கினாதான் அந்த ஆணவம் முற்றிலுமாக அழியும். அதை தான் சொல்கிறாங்க, பொத்திய சுற்றத்துடனே போய் விடுதி இல்லையேல் பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன். அப்போ அந்த பூரண மெய் அருள் ஒளியை நம்ம ஜீவகாரணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த ஆணவத்தை நம்ம நீக்கிக் கொள்ளணும்னு சொல்லி வள்ளல் பெருமான் நீங்கள் தெளிவாக சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆணவம் எந்தெந்த வழியிலாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம விழிப்போடு இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, இத்தனை நாள் பிடித்தது உன்னை கண்டு துரத்திடவே. நீ என்னென்ன வழியிலாம் வர்றன்னு சொல்லி இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணி எல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ இந்தந்த வழியெல்லாம் வர்ற அப்படின்ட்டு, ஏமாற்றிட்டு என்னையே வர்றேன்னு.
இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கடவுளுடைய அருளை பூரணமாக பெற்றுக்கொண்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்றுவிப்பேன்னு சொல்லி உன்னைய அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் போகிறாங்க. அப்போ நம்ம விழிப்போடு இருந்து அது வரக்கூடிய அந்த இதெல்லாம் தெரிஞ்சு கடவுளுடைய அருளை பூரணமாக ஜீவகாருண்யம் செய்து கடவுளுடைய அருளை பூரணமாக பெற்றுக்கொண்டு இந்த ஆணவத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, கடவுளோட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. கடைசியாக சொல்கிறாங்க பாருங்கள், சத்தியம் சொன்னேன் என்னை நீ அறியாயோ, ஞான சபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே அப்படின்ற அந்த இதில் இருக்கணும். நான் வந்து கடவுளுடைய பிள்ளை, ஏன்ட்ட வந்து உன் வேலையெல்லாம் காமிக்காத, உன் கூட்டத்தோடு சேர்ந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி தெளிவாக இருந்தால் இந்த ஆணவத்தை நீக்கணும். இந்த ஆணவத்தை நீக்காமல் நம்ம வந்து ஆன்மாவையே உணர முடியாது. ஏன்னா அது மறைச்சிக்கிட்டு இருக்க அந்த இருள். அதை நம்ம ஆன்மான்னு என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுளை நம்ம பார்க்க முடியும் அப்படின்றதான் இந்த பாடல் சொல்லுது. சரி, இப்போ இந்த விளக்கத்தோட நான் அகவலில் வந்து வள்ளல் பெருமான் 837-38 பாடல் வரிகள் 837-38 இந்த வரிகள் பாருங்கள். எனைத்து ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரி அருட்பெரும் ஜோதி. அதாவது மும்மலங்களை சொல்கிறாங்க, ஆணவம் கண்மம் மாயை. இதைத்தான் ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரி அருட்பெரும் ஜோதி. கல்வி, செல்வம், குலம், புகழ், தொழில், இது மாதிரி பல காரணங்கள்னால மனுஷனுக்கு வந்து ஆணவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதைத்தான் வந்து அவர் வந்து இணைத்து ஆணவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எந்த காரணம் கொண்டும் எந்த விதத்தினாலையும் வரக்கூடிய இந்த ஆணவத்தை வந்து வானவமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மாயை, கண்மம் இவற்றையும் தவிர்த்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அருள்வீராக அப்படின்னு தான் இந்த அகவல் வரியிலையும் தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெளிவாகுது, ஆணவம், இந்த அகங்காரம், இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருந்து அதை வந்து நீக்கிக் கொள்ளணும் அப்படின்றது வந்து தெரியுது. அதோடு கூட கடைசியாக சொல்கிறாங்கள, இச்சையாலும் ராக்காத பேய் என்னை பிடித்து கொள்ளுமோ அப்படின்றாங்க. அப்போ இச்சைக்காக வள்ளல் பெருமான் எப்படி இச்சை வச்சுருக்காங்க பாருங்கள். அதை இந்த பேரன்பு கண்ணியில் படித்து விளக்கம் பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். இச்சை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். உலகாதாய விஷயங்களில் இச்சை போகக்கூடாது. இந்த வரிகள் எப்படி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டுகொண்டு உன் அற்புத சிற்றம்பலத்திலே அன்பு வைத்தேன் ஐயாவே. ஈடணைகள் நீக்கி நமக்கு இன்பம் அளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே. நானாந்த மெய்தாவ நலம்பெறவே எண்ணி மன்றில் ஆனந்த நாடகத்துக்கு அன்பு வைத்தேன் ஐயாவே. வாடலற சாகா வரங்கொடுக்கும் என்று மன்றில் ஆடலடி பொன் மலர்க்கே அன்பு வைத்தேன் ஐயாவே. பொற்புறவே பொன்றா பொருளளிக்கும் என்று மன்றில் அற்புத பொற்சேவடிக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே. ஈனமறுத்து என்றும் இரவாமை நல்குமென்று ஞானமணி மன்றிடத்தே நன்பு வைத்தேன் ஐயாவே. ஓர் துணை நின் பொன்னடி என்று எண்ணுகின்றேன் உன்னையன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. பூஜை செய்து பெற்ற உன்றன் பொன் அடிமேல் அன்றி அயல் ஆசை ஒன்றும் இல்லை கண்டாய். அயல் ஆசை ஒன்றும் இல்லை எனக்கு அன்புடையவே ஐயாவே. இச்சை நின்மேல் அன்றி எனக்கு எல்லளவும் வேறு ஒன்றில் இச்சை இலை நின் ஆணை என் அருமை ஐயாவே. எப்படி நின்னுள்ளம் இருக்கின்றது என்னளவில் அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. எவ்வண்ணம் நின் கருத்து என்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க என் அன்புடைய ஐயாவே. தேசுரு நின்னருளாம் தெல்லமுது கொல்ல உள்ளே ஆசை பொங்குகின்றது எனக்கு அன்புடைய ஐயாவே அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பேரன்பு கண்ணி. இதில் இந்த ஆசை அவர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த வரியில் மட்டும் மீண்டும் ஒரு தடவை படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அதாவது இது மாதிரி நம்மளும் ஆசை வச்சுருக்கணும் சொல்கிறாங்க பாருங்கள். ஆடலடி பொன் மலர்க்கே அன்பு வைத்தேன் ஐயாவே. பொற்புறவே பொன்றா பொருளளிக்கும் என்று மன்றில் அற்புத பொற்சேவடிக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே. ஈனமறுத்து என்றும் இரவாமை நல்குமென்றே ஞானமணி மன்றிடத்தே நன்பு வைத்தேன் ஐயாவே. ஓர் துணை நின் பொன்னடி என்று
என்று எண்ணுகின்றேன். உன்னையன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. பூஜை செய்து பெற்ற உன்றன் பொன்னடி மேல் அன்றி அயல் ஆசை ஒன்றும் இல்லை எனக்கு அன்புடைய ஐயாவே. இச்சை நின்மேல் அன்றி எனக்கு எல்லளவும் வேறு ஒன்றில் இச்சையிலை நின் ஆணை என் அருமை ஐயாவே. எப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். இச்சை உன்னையை தவிர எனக்கு வேறு எது மேலேயும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக பாடியிருக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி இந்த ஆணவம் நீங்கணும். அந்த ஆணவம் ஒரு மிகப்பெரிய இருட்டு, அந்த அறியாமை அது நீங்கணும். அதோடு கூட இந்த இச்சை என்று சொல்லக்கூடிய இந்த ஆசை, உலகாதாய விஷயங்களில் நம்ம இச்சை போகக்கூடாது. கடவுள் மேலே தான் எப்பயுமே, எப்படி அவர் சொல்கிறாங்க பாருங்கள், உன் பொன்னடி மேலே தான், அதை தவிர எனக்கு எந்த ஒரு இது மேலேயும் எனக்கு இச்சை போக மாட்டேங்குது, போகலை அப்படின்னு அருமையாக சொல்கிறாங்க. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் இந்த அத்துவிதானந்த அனுபவ இடைவீடு இந்த 10 பாடல்களோடு நிறைவாயிடுச்சு. இனி அடுத்தது புதிய தலைப்பு, அது பிள்ளை சிறு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 24 பாடல்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா நாளையிலேருந்து பார்க்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.